Hi everyone, நான் வந்து திவ்யா ஸ்ரீஜி. So என்னோட YouTube சேனல் பேரும் திவ்யா ஸ்ரீஜி தான். Holding a subscriber 1,06,000 subscribers வந்து எனக்கு இருக்காங்க. ஸோ வந்து நான் பொன்னி மேம் வந்து நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டோரி. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 minutes கொடுங்க, நான் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய பணம் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன், லட்சமாக கொண்டு போய். இதுக்கு முன்னாடி 2 அகாடமியில் படித்து கோயம்புத்தூரில் நான் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஹார்ட் அர்ன் மணி, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இட்ஸ் அ ஹார்ட் அர்ன் மணி. ஸோ நம்ம அது கரெக்டான பீப்புள் கிட்ட போய் சேருதா, நம்ம கரெக்டாக படிக்கிறோமா, ஸோ அதே மாதிரி எப்படி நம்ம வந்து ஒரு அகாடமியை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து நாலேஜ் இப்போ நான் கெயின் பண்ணியிருக்கேன். மேக்கப் இல்லாமல் இந்த விஷயங்களும் நான் வந்து நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ்லி வந்து நான் கோயம்புத்தூரில் 2 அகாடமியில் படித்தேன். ஸோ ப்ராடக்ட் அவங்க வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க, ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருக்கு, ஃபீஸும் வந்து மோரோலெஸ் சேம் தான். ஜஸ்ட் இவங்க எங்கள் மேம் வந்து என்ன வாங்குறாங்களோ சேம் தான். ஆனால் எங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வந்து எப்படின்னா க்ரைலானில் கொடுத்தாங்க. இப்போல்லாம் க்ரைலான் யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. பிரைடலுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து க்ரைலான் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து மேரேஜ் டைமில் அந்த ஹோமம் அதெல்லாம் வந்து ஹீட் பயங்கரம் உருகும். இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, க்ரைலான்ல நீங்க வந்து மேக்கப் பண்ணி பழகிட்டா நீங்க எங்க வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் சொல்லி ப்ரமோட் பண்றாங்க ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் ஃபேன்சி வேர்ட்ஸ் தே ஆர் யூசிங் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் அகாடமிக்கு. வந்து அவங்க ஃபேன்சி வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணும்போது நம்ம மக்கள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அதில் டைவர்ட் ஆகிறோம். ஸோ அவங்க வந்து அதில் ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணுறாங்க, நம்ம வந்து அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். ஸோ நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இங்கே மேம் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டேவே எங்களுக்கு 80% ப்ராடக்ட் நாலேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த ஒளிவு மறைவுமே இல்லை. நானும் வந்து ஃப்ராங்காக தான் எப்போவுமே என்னோட யூடியூப் சேனலில் நான் வந்து ரிவ்யூ போடுவேன். ஸோ என்னோட ரிவ்யூக்காக என்னோட சேனலில் என்னோட மக்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சேனல்லையும் நான் வந்து ரிவ்யூ போடுவேன். ஸோ இங்கே பார்க்குறவங்க ஃபுல் ரிவ்யூ 20 minutes டீட்டெயிலாக நான் வந்து போட போகிறேன். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து பாருங்கள் திவ்யா ஸ்ரீஜி சேனலில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து என்ன மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, டாப் பிராண்ட் இன்டர்நேஷனல் பிராண்டஸ் தான் நாங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்க்கே யூஸ் பண்ணோம். எடுத்துக்கோங்க, தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால எங்களுக்கு வந்து டாப் நாலேஜ் எங்களுக்கு வந்து ரொம்ப 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 கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து மேம் எப்படி வந்து ஒரு டெமோ காட்டினாங்களோ சேம் அதே மாதிரி இவங்களை வந்து நான் பண்ணியிருக்கேன், பொம்மை மாதிரி. மேம் வாயிலேருந்து சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் கடைசியில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்கிறேன், பணம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க வந்து அகாடமியை சூஸ் பண்ணும்போது பி கேர்ஃபுல். நீங்க வந்து என்கொயரி பண்றீங்க, அந்த என்கொயரியில என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து எவ்வளோ டேஸ் கிளாஸ்ன்னு கேட்கணும், அந்த கிளாஸ்ல நீங்க வந்து எவ்வளோ டெமோ கொடுப்பீங்க, எந்த மாதிரி டெமோ கொடுப்பீங்கன்னு கேட்கணும், நீங்க வந்து டெமோல என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கணும், ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருக்குதா அப்படின்னு கேட்கணும். ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்க வந்து என்ன மாதிரி பிராண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதும் கேட்கணும். இன்னொன்று, நிறைய பேர் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு காலம்ல வந்து நிறைய ஃப்ரீ 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 அந்த மக்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த ஃப்ரீக்கு தான் போகும் கண்ணு, எவ்வளோ ஃப்ரீ கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் உள்ள மற்ற விஷயங்கள் வந்து அவங்க நோட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நான் பண்ணின தப்பு மொத்தத்தையும் நான் எனக்கு திருத்திருக்கேன், அதை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க பணம் நீங்க சேவ் ஆகணுங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன். ஸோ அந்த ஃப்ரீயுமே இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நான் சொல்றேன். ஆக்சுவலி எஸ்எஃப்எக்ஸ் எங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க. அப்புறம் ஃப்ளவர் மேக்கிங் ஃப்ரீ. ஸோ இதே மாதிரி நான் கோயம்புத்தூர்ல 2 இன்ஸ்டியூட்ல அகாடமியில படிச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கேயும் எங்களுக்கு ஃப்ரீ எஸ்எஃப்எக்ஸ் இருந்துச்சு. அங்கே எஸ்எஃப்எக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 2 hours எஸ்எஃப்எக்ஸ் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த த்ரோட் கட் மாதிரி ஒரு இது பண்ணிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் இங்கே எங்களுக்கு எஸ்எஃப்எக்ஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். எங்களுக்கு வந்து 3 டெமோ பண்ணி காமிச்சாங்க. 3 டெமோ லைக் கன் ஷாட், அந்த மாதிரி ஆசிட் அட்டாக், அந்த மாதிரி நிறைய பண்ணி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் 5 o'clock ஆக்சுவலி எங்களுக்கு வைண்டிங் டைம், 5 o'clock கிளாஸே முடிஞ்சுது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீங்க உட்காடுறீங்களா, நான் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சொல்லித்தரேன். அவங்க வந்து மென்டார் வந்து அவ்வளோ எங்களுக்கு வந்து நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு நாங்கள் எந்த இன்ஸ்டியூட்லையுமே அப்படி சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, ப்ராமிஸாக நான் சொல்றேன். அண்ட் எல்லாமே மைண்ட் ப்ளோயிங். நான் கூட மேம்க்கு பர்சனலாக எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் கூட நான் ஒரு டைம் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தேன். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படி. அதுக்கப்புறம் ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் அண்ட் எங்களுக்கு நாங்கள் கெயின் பண்ணி எடுத்துகிட்டு போன நாலேஜஸ் ஷேர் பண்ணேன். அண்ட் கமிங் டு த பாயிண்ட், நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி பற்றி நான் இப்போ கொஞ்சம் பேசுகிறேன். சில அகாடமியில் வந்து நம்ம பே பண்ணிட்டோம், 50,000 இல்லை 1,00,000 பே பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டிக்கு
வந்துடுறாங்க அந்த அகாடமி பீப்புள். அதுக்கப்புறம் நீ வந்து சாப்பிட்டியா, நீ நாங்கள் ஹாஸ்டல் ஃப்ரீயா எல்லாருமே இப்போதைக்கு இப்போ எல்லாமே கொடுக்குறாங்க. ஹாஸ்டல் எப்படி இருந்துச்சு, ரூம் எப்படி இருந்துச்சு, கம்ஃபர்டபுளா இருந்தீங்களா, இதெல்லாம் யாருமே கேட்கறது இல்லை. பட் when it comes to பொன்னி மேம்க்கு வந்து எவ்ரிடே மேம் வந்து கேட்பாங்க, தூங்குனீங்களா, அடுத்த நாள் தூங்குனீங்களா, அங்க நீட்டா இருக்கா, அங்க சாப்பாடு ஹாஸ்டல்ல ஒழுங்கா சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சார் சொல்லியே ஆகணும், பொன்னி மேமோட ஹஸ்பண்ட் அவங்க தான் அவங்களுக்கு ரியலி பேக் போன். அவரு என்ன பண்ணுவாரு, எங்க எல்லாருக்கிட்டையும் வந்து டீ குடிச்சிங்களா, காஃபி சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, இதெல்லாமே வந்து எங்களை வந்து ஒரு பொத்தி ஒரு குழந்தைய வளர்ப்பாங்க இல்லையா, அதே மாதிரிதான் நாங்கள் எங்களை வந்து எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு அடல்ட்டா பார்க்கவே இல்லை. நாங்கள் வந்து எங்களை பேபி மாதிரி தான் அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுவும் மெயினாக ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேமிலியை விட்டு வந்து இருக்கிறனால அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கக்கூடாது, ஹோம் சிக்கா ஃபீலிங் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டைமும் வந்து நாங்கள் ஹாஸ்டல் போனதுக்கு அப்புறமும் மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லை கால் பண்ணுவாங்க குரூப்ல, எல்லாம் சேஃபா போயிட்டீங்களா, வந்துட்டீங்களா, இந்த மாதிரி எங்கேயாவது நீங்க பர்ச்சேஸ் போறீங்கன்னா பி சேஃப், அவங்களோட திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, பி சேஃப்னா ஒரு டைமும் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ மேபி அவங்களால அது கேர் பார்க்க முடியுது. அவங்களோட பொண்ணுங்களை எப்படி கேர் பண்ணுவாங்களோ சேம் அந்த கேரிங் வந்து எங்க மேலேயும் அவங்க வந்து வச்சு பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் மேம் கிட்ட வந்து நான் ஒன்லி மேக்கப் மட்டுமே லேர்ன் பண்ணல, இங்க வந்து மேமோட ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் நான் வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். நான் என் கிளாஸ்ல வந்து அதிகமா பேசுற டைப் கிடையாது. நான் இப்போ வீடியோ ஆன் அப்படின்னா நான் நல்லா பேசிட்டே இருப்பேன் சரளமா. ஆனா நான் கிளாஸ் கவனிக்கும் போது ரொம்ப சைலண்டா இருப்பேன். இந்த பொண்ணு பேசுமா அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. இவ்வளவு பேசுவேன்னு தெரியாது. ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா மேமோட ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் நான் வந்து அப்சர்வ் பண்ணுவேன். ஒரு விஷயம் இப்ப ஜஸ்ட் ஒன்ஸ் இப்படி நான் இப்படின்னு ஒரு தட்டுவாங்க. ஆக்சுவலி கிளாஸ்ல நீங்க வந்து இங்க படிக்கும் போது தெரியும், ஒரு டெமோ முடிச்சுட்டு இப்படி வந்து இப்படி தட்டுவாங்க. ஸோ அவங்க தட்டுறாங்க அப்படின்னா ஓ ஏன் இப்படி தட்டுறாங்க, எதுக்கு அப்படின்னு நானே யோசிப்பேன் நிறைய. அப்புறம் மேம் நடக்கிறது, உட்கார்றது, சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நான் சொல்ல மாட்டேன். ஆனா பட் அதெல்லாம் நான் வந்து மேம் கிட்ட இருந்து லேர்ன் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ நானும் நாளைக்கு ஒரு அகாடமி வைக்கணும், வச்சா எப்படி ஒரு பாஸ் லேடியா இருக்கணும் அப்படிங்கிறது நான் கத்துக்கிட்டேன். நான் வந்து மேம பாஸ் லேடியா பாக்குறேன், அதே மாதிரி நானும் பாஸ் லேடியா ஆகணும். இந்த மாதிரி அகாடமில நானும் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நான் ஆசைப்படுறதுனால மேமோட ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் நான் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். சில விஷயங்கள் நோட் கூட பண்ணி வச்சிருப்பேன் நான், அவ்வளவுதான். ஸோ தேங்க்யூ.